எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ என்ன நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நேற்றைய முன்தினம் மாலை 5:30 மணி அளவில் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு நேற்று மதியம் பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் 2025 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக மொத்த ரிசல்ட்டுமே வந்துச்சு. இருந்தாலும் மாணவர்களால் ரிசல்ட் பார்க்க முடியல. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் எப்படி ரிசல்ட்டு பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக ஒரு 40 மணி நேரமாக ரிசல்ட் மாணவர்களால் பார்க்க முடியல. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா திடீர்னு ஓப்பன் ஆகுது. ஆனால் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அது எரர் காமிச்சிடுது. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போவதற்கு முன்பு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ யூஜி ரிசல்ட்டு எல்லா செமஸ்டரும் பப்ளிஷ் ஆகிடுச்சு. பிஜி ரிசல்ட்டும் எல்லா செமஸ்டரும் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வெப்சைட் ஒரு சில டைம் ஓப்பன் ஆகுது, பல டைம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதில் நம்ம அந்த ரீஸ் நம்பர் டேட்டா பார்த்து போட்டு உள்ளே போகும்போது ஒழுங்காக போக மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்க கண்டிஷனில் இன்ஸ்டியூஷன் லாகின் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய ரிசல்ட் அந்தந்த கல்லூரியில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கூட உங்கள் ரிசல்ட்டை பார்க்கல அப்படின்னா உங்கள் கல்லூரி ஆசிரியர்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கிளாஸ் இன்சார்ஜோ இல்லை உங்கள் ஹெச்ஓடியோ தொடர்பு கொண்டு உங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்வர் காலையில் லைட்டாக அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அந்த வெப்பேஜ் எரர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரே வழி கல்லூரியை தொடர்பு கொண்டு ரிசல்ட்டை உடனே பார்க்கறது தான் ஒரே வழி. இல்லைனா இன்னும் நீங்கள் ஒரு 2 டேஸோ 1 டேவோ வெயிட் பண்ணால் தான் நீங்களாகவே தனியாக உங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். தேங்க்யூ.